ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு வடை தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த வடை ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி காப்படி இல்லைன்னா ஆழாக்குன்னு சொல்லுவாங்க, இந்த காப்படியில் நான் ஒரு காப்படி கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்புனா சன்னா டால்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இந்த காப்படி இல்லைன்னா நீங்கள் கப் மெஷர்மெண்ட்டோ இல்லைனா டம்ளர்லேயோ நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 1 hour நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 hour ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போது இதை தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி நீங்கள் சேர்க்காமல் அரைக்கணும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சாதான் உங்களுக்கு இந்த பதத்துக்கு கிடைக்கும். இப்போ கைகளில் எடுத்து பார்த்திங்கன்னா வடை தட்டுற அளவுக்கு நமக்கு இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு மரவள்ளிக்கிழங்கை இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிழங்கு சேர்த்துக்கோங்க. இதில் அதிகமான கிழங்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். அதனால் இதுக்குன்னு எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் 4 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 5 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூளை நான் சேர்த்துக்கிறேன். இப்போது கைகளால் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. இந்த வடை பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் கைகளால் எடுத்து தட்டும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கும் ரெண்டுமே ஒரு பைண்டிங் ஏஜெண்ட். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது ஒவ்வொரு வடையாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கைகளில் நான் எடுத்து உருண்டை பண்ணும்போதே நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கிது பாருங்கள். இப்போது இதை கைகளால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக உங்களுக்கு வடையோட ஷேப் கிடச்சிரும். இப்போது நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு வடையாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வடை நல்லா கோல்டன் கலரில் நமக்கு வரணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வடையை எடுத்துக்கலாம். இந்த வடை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக குவிக்காக செஞ்சிடலாம். நிறைய குழந்தைங்களுக்கு மரவள்ளிக்கிழங்கை வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடைகளாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், பசங்க அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வடையோடைய டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே கோல்டன் கலர்லேயும் நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.